வெல்கம் டு மேக்ஸ் சீரிஸ் 9.6ல் 14 சம் பார்க்க போகிறோம். பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். 1 + x² இன்ட்டு dy/dx ப்ளஸ் 2xy ஈக்குவல் டு 1/1 + x² வேர் y = 0 when x = 1 கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ஈக்குவேஷனில் 1 + x² டிவைட் பண்ணிங்கன்னா dy/dx ஈக்குவல் டு 2x / 1 + x² இன்ட்டு y ஈக்குவல் டு ஏற்கனவே 1 + x² இருக்குது, இன்னொரு 1 + x² வந்துச்சுன்னா 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2x / 1 + x², க்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/1 + x² ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ ஐஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா e∫p(dx) which is e∫2x / 1 + x² dx. இது ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம். இதோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா log 1 + x². அதை இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. t வந்து 1 + x² எடுத்திங்கன்னா dt இந்த உள்ள இருக்க ஃபார்மேட் வந்து dt/t மாறும், which is log x + 1² மாறும் ஆன்சர் வந்து. ஸோ வந்து இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e∫log 1 + x² வந்துடும். எக்ஸ்பென்ஷனும் லாக் கேன்சல் ஆச்சுன்னா 1 + x² வந்துடும். ஏற்கனவே போட்டனால வேகமாக ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ சொல்யூஷன் வந்து இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு y இன்ட்டு y ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் இன்டெகிரல் ஃபேக்டர் இன்ட்டு q இன்ட்டு dx வரும். இதுக்கு வந்து 1 + x² y எழுதிக்கோங்க, which is equal to integral of 1 + x² into 1/1 + x² whole square dx. ஒரு 1 + x² 1 + x² கேன்சல் ஆகும். அப்போ வந்து 1 + x² into y equal to integral of 1/1 + x² dxன்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா tan inverse of x ஃபார்முலா. 1/1 + x² dx வந்து tan inverse of x. அப்போ இது வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா tan inverse of xன்னு வரும். ஸோ 1 + x² into y equal to tan inverse of x plus c ஈக்குவேஷன் 1 எழுதிக்கோங்க. இப்போ நமக்கு y = 0 அண்ட் x = 1 கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இந்த ஏரியா வந்து y 0னால இது ஃபுல்லாக 0 ஆயிரும். இதில் tan inverse of 1 + cன்னு வரும். tan inverse of 1 tan வந்து எப்போ 1 வரும்? π/4ல் 1 வரும். அப்போ tan inverse of 1 வந்து π/4. அப்போ 0 = π/4 + c. அப்போ c யோட வேல்யூ வந்து -π/4. இதை ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணினா 1 + x² into y equal to tan inverse of x - π/4. இதுதான் ஆன்சர். அடுத்து 15 சம் dy/dx minus 3y cot x equal to sin 2x y equal to 2 when x equal to π/2 கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் சொல்யூஷனுக்கு. ஸோ இதில் வந்து dy/dx இந்த y அங்கே கொடுத்தீங்கன்னா -3 cot x into y equal to sin 2x. இது வந்து என்ன ஃபார்மேட்டு? dy/dx ப்ளஸ் py equal to qங்கிற ஃபார்மேட்டு. அதில் p யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3 cot x, q யோட வேல்யூ sin 2x. if equal to e∫p(dx) which is equal to e⁻−3 வலிச்சுட்டு integral of cot x dx. cot x இன்டெகிரேட் பண்ணி என்ன வரும்? e⁻−3 into log sin x வரும். இந்த -3 அங்கே கொண்டு போனீங்கன்னா e⁻log sin x ஹோல் பவர் -3 வரும். -3 கீழே கொண்டு வரலாம், 1/sin x நம்ம வரலாம். அப்போ e⁻log 1/sin cube x வரும். எக்ஸ்பென்ஷன் லாக் கேன்சல் ஆகும். அப்போ 1/sin cube xன்னு வந்துடும். இன்டெகிரல் ஃபேக்டர் வந்து 1/sin cube xன்னு வருது. அப்போ சொல்யூஷன் வந்து integral factor into y equal to integral of integrated factor into q dx. 1/sin cube x into y equal to integral of 1/sin cube x into sin 2x dx. sin 2x ஃபார்முலா என்னது? sin 2θங்கிறது2 sin θ cos θ. அப்போ ஃபார்முலா போட்டிங்கன்னா cos cube. இது வந்து 1/sin cubeங்கிறத cos cube எழுதிக்கிறேன். cos cube இது cosecant cube x எழுதிக்கிறேன். cosecant cube x y into y equal to 1/sin cube x into 2 sin x cos x dx. இதில் ஒரு சைன் கேன்சல் ஆயிரும். இன்னொரு சைனை ஒரு காசோட சேர்த்தோம்னா காட்டாயிரும். இன்னொரு சைனை வந்து 1/sin கொசிகன் மாற்றிக்கலாம். அப்போ கொசிகன் கியூப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு சைன் கேன்சல் ஆக பிறகு சைன் பை காசுங்கிறது காட் எக்ஸ், இன்னொரு 1/sin கொசிகன் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ காட் எக்ஸ் கொசிகன் எக்ஸ் டிஎக்ஸ். காட் எக்ஸ் கொசிகன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு இன்டெகிரேஷன் உள்ளது -கொசிகன் எக்ஸ். அப்போ கொசிகன் கியூப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட்டு -கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். அப்போ ஒய் இந்த கொசிகன் கியூபை கீழே கொண்டு வந்தீங்கன்னா y equal to -2. இதில் ஒரு கொசிகன் இருக்குது, மேலே கீழே கொசிகன் கியூப் வரும். அப்போ ஒரு அடித்தா -2/cosine² x ப்ளஸ் c/cosine cube xன்னு வரும். இந்த கொசிகனை மேலே கொண்டு போனீங்கன்னா y equal to -2 sin² x ப்ளஸ் c into sin cube x. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நமக்கு y equal to 2 when x equal to π/2 கொடுத்துருக்காங்க. இதை ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா 2 equal to -2 sin² π/2 ப்ளஸ் c into sin cube π/2. sin π/2ங்கிறது 1. அப்போ 1² 1 வரும். அப்போ 2 equal to -2 into 1 ப்ளஸ் c into இதுவும் 1 தான், c into 1 வரும். இந்த -2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா c equal to 4 வரும். சப்ஸ்டியூட்டிங் c equal to 4 இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y equal to -2 sin² x ப்ளஸ் 4 sin cube x வரும். இதுதான் ஆன்சர்.
16th sum, find the equation of the curve passing through origin given that slope of the tangent to the curve at any point x comma y is equal to the sum of the coordinates of the point. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் ஸ்லோப் பண்ணது dy by dx, அது வந்து என்ன விச் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி பாயிண்ட். எக்ஸ் கமா ஒயில் ஸ்லோப் வந்து dy by dxனால் அந்த dy by dx வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு. ஸோ கொடுத்துருக்கபடி வந்து dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த y இங்கே கொண்டு வந்து dy by dx ஈக்குவல் டு dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருது. இது எந்த ஃபார்முலா இருக்குது, dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்முலா இருக்குது. வேறு p ஈக்குவல் டு -1 and q ஈக்குவல் டு x. I of equal to e power integral p dx which is equal to e power -1 into dx. dx என்ன பண்ணால் x, அப்போ e power -6. சொல்யூஷன் வந்து இன்டெகிரேஷன் ஃபேக்டர் இன்ட்டு y ஈக்குவல் டு integral of integration factor into q into dx. அப்போ e power -x into y equal to integral of e power -x into x dx. ஸோ இது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஹைலைட்டு. இதில் வந்து எக்ஸ்பெனன்ஷியல், இது எக்ஸுங்கிறது அல்ஜிப்ரா, e power xங்கிறது எக்ஸ்பெனன்ஷியல். ஸோ அல்ஜிப்ரா தான் f of x, எக்ஸ்பெனன்ஷியல் வந்து g of x வரும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை என்டர் பண்ணிடலாம். இந்த பக்கம் அப்படியே வரும், e power -x into y equal to f of xங்கிறது x into g of x e power -x dx. இன்டெகிரேஷன் ஆஃப் e power -x dx மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் d by dx of f of xங்கிற x இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் g of xங்கிற e power -x dx, இதுக்கு ஹோல் dx. அப்போ e power -x into y இது அப்படியே இருக்கும், which is equal to இதை என்டர் பண்ணும்போது மைனஸ் e power -x வரும். மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் இதில் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, இது வந்து மைனஸ் e power -x மைனஸ் e power -x dxன்னு வரும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் உள்ள வெளியே வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்துடும். அப்போ e power -x into y equal to மைனஸ் x into e power -x ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் e power -x dx. இதை ஃபர்தர் இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் e power -x வரும். ஸோ மைனஸ் e power -x into y equal to மைனஸ் x into e power -x மைனஸ் e power -x ப்ளஸ் ன்னு வரும். ஸோ இந்த y பக்கத்தில் e power -x கீழே கொண்டு போனீங்கன்னா y equal to இங்கே வந்து இங்கேயும் இதுலேயும் e power -x கேன்சல் ஆகும். சியில் மட்டும் c டிவைட் பை e power -xன்னு வரும். -x மேலே கொண்டு போனால் c இன்ட்டு e power xன்னு வந்துடும். இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கர்வ் வந்து பாசஸ் டூ ஆர்ஜின் வழியே பாஸ் ஆச்சுன்னா அதோட பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0,0. அப்போ எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0. இது ஈக்குவேஷன் சியில் இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா சியோட வேல்யூ கிடைக்கும். ஒய்க்கு 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க, எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -1 ப்ளஸ் c இன்ட்டு e power 0 வரும். e power 0ங்கிறது 1. அப்போ சியோட வேல்யூ வந்து 1. சியோட வேல்யூ 1 வந்து ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y equal to -x -1 ப்ளஸ் 1 into e power xன்னு வரும். இதெல்லாம் இங்கே தனியாக கொண்டு e power x மட்டும் தனியாக வச்சுக்கலாம். x ப்ளஸ் y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு e power x. இதே ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். 17th sum, find the equation of the curve passing through the point 0,2 given that the sum of coordinates of any point on the curve exceeds the magnitude of the slope of tangent to the curve at that point by 5. ஸோ போன சம் மாதிரியே தான் இதில் வந்து ஸ்லோப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்லோப் வந்து கோஆர்டினேட்டோட சம் ஆஃப் கோஆர்டினேட்ஸோட 5 கூட, அதாவது dy by dx ப்ளஸ் 5 வந்து சம் ஆஃப் த கோஆர்டினேட்ஸ் x ப்ளஸ் ஒய். இந்த இதை மட்டும் கிளியராக புரிஞ்சுட்டிங்கன்னா ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா அப்போ சம் வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ நமக்கு கொடுத்த ஈக்குவேஷன் dy by dx ப்ளஸ் 5 ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய். இந்த y இங்கே கொண்டு வந்து இந்த 5 அங்கே கொண்டு போனீங்கன்னா dy by dx மைனஸ் ஒய் ஈக்குவல் டு x மைனஸ் 5 வந்துடும். ஸோ இதில் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மெட்டு. இதில் பிங்கிறது பார்த்தீங்கன்னா -1, க்யூங்கிறது x மைனஸ் 5ன்னு வரும். ஸோ இன்டெகிரல் ஃபேக்டர் ஈக்குவல் டு e power integral of p dx which is equal to e power minus integral of dx. இதை என்ன பண்ணிங்கன்னா e power -xன்னு வரும். ஸோ சொல்யூஷன் வந்து இன்டெகிரல் ஃபேக்டர் இன்ட்டு y ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் இன்டெகிரேஷன் ஃபேக்டர் இன்ட்டு q இன்ட்டு dxன்னு வரும். ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e power -x into y equal to integral of e power -x into x minus 5 dx. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது. ஹைலைட் ஃபார்முலா இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இதில் f of x வந்து x minus 5, g of xங்கிற e power -x. ஸோ இந்த அப்படியே e power -x into y equal to f of x அப்படியே வச்சுட்டு integral of g of x மைனஸ் integral of d by dx of f of x into integral of g of x dx. ஸோ இதை என்டர் பண்ணினா மைனஸ் e power -x வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு x minus 5 into e power -x மைனஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். இது என்ன வரும், மைனஸ் e power -x வரும். இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் ஆகி திருப்பி இன்டர் பண்ணலாம். இது அப்படியே இன்டர் பண்ணிங்கன்னா இந்த மைனஸை திருப்பி வந்து e power -x மட்டும் வரும். இந்த மைனஸுக்குனால மைனஸ் ஆஃப் e power -x வரும். ஸோ தேவைன்னா இதை ப்ளஸ் ஆகி திருப்பி இன்டர் பண்ணாலும் இதே தான் வரும். ஸோ e power -x into y equal to minus x minus 5 into e power -x minus e power -x plus c. இந்த e power -x ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க 5 மைனஸ் எக்ஸ் வந்துடும் e⁻ மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிரும் இதில் வந்து e⁻ மைனஸ் எக்ஸ் ஆகிரும் -1 ப்ளஸ் சி இன்ட்டு e⁻ மைனஸ் எக்ஸ் இந்த சி 5 மைனஸ் 1 பண்ணிங்கன்னா 4 வரும் அப்போ y = 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு e⁻ மைனஸ் எக்ஸ் வந்து மேலே வரும்போது e⁻ எக்ஸாக மாறிடும் இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க பாசஸ் த்ரூ 0,2 அப்போ x = 0 y = 2 வரும் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 = 4 மைனஸ் 0 ப்ளஸ் சி இன்ட்டு e⁻0 e⁻0ங்கிறது 1 அப்போ சி = -2 வரும் இது ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா y = 4 மைனஸ் x மைனஸ் 2 இன்ட்டு e⁻x வரும் இது ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் வரும் 18 சம்மு the integrating factor of a differential equation x into dy by dx minus y = 2x square is ஸோ இதில் x இருக்குது x கீழே கொண்டு போனீங்கன்னா x வேல்யூ பண்ணிங்கன்னா dy by dx = y by x minus 2x square by x வரும் ஸோ 1 by x இதில் வந்து இது வந்து PA நமக்கு என்ன இன்டர்வல் ஃபேக்டர் தான் கிடைக்கும் இன்டர்வல் e⁻ மைனஸ் இன்டர்வல் ஆஃப் p dx மைனஸ் e⁻ இன்டர்வல் ஆஃப் p dx இதில் p வந்து பார்த்தீங்கன்னா -1 by x அப்போ இன்டர்வல் ஆஃப் -1 by x dx 1 by x என்டர் பண்ணிங்கன்னா log x e⁻ மைனஸ் log x இந்த மைனஸ் அங்கே கொண்டு போனால் log ஆஃப் x⁻−1 எக்ஸ்போனன்ஷியல் லாங் கேன்சல் ஆகும் அப்போ x⁻−1 x⁻−1ங்கிறது 1 by x ஆன்சர் வந்து C 19th the integrating factor of the differential equation 1 minus y square into dx by dy plus y into x equal to ay -1 less than y less than 1 is 4 சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல சம்மதிக்கும் 1 minus y square into dx by dy plus y into x equal to a by y இதை கீழே கொண்டு போனீங்கன்னா dx by dy equal to y by 1 minus y square into x equal to ay ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறது dy by dx into p into x equal to qன்னு வருது ஃபார்மேட் இதில் வந்து p வந்து பார்த்தீங்கன்னா y by 1 minus y square qங்கிறது ay ஸோ இன்டெகிரேட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா e⁻ இன்டெகிரல் ஆஃப் p dy p வந்து இன்டெகிரல் ஆஃப் y by 1 minus y square இதில் 1 minus y square tன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் -2y = dt by dy வரும் அப்போ y into dy வந்து -dt by 2 வரும் ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து -1/2 into இன்டெகிரல் ஆஃப் dt by t வரும் இதை வந்து log t வரும் t-யோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -1/2 into log 1 minus y square வரும் ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணால் e⁻ -1/2 into log 1 minus y square இந்த -1/2 அங்கே கொண்டு போனீங்கன்னா log 1 minus y square whole power -1/2 வரும் எக்ஸ்பென்ஷன் லாபம் கேன்சல் ஆகும் அப்போ 1 minus y square whole power -1/2 இருக்கும் மைனஸ்க்குனால கீழே கொண்டு போனீங்கன்னா 1 minus y square whole power 1/2 1/2ங்கிறது ஒன்றும் இல்லை ரூட்டு which is equal to 1/√1 minus y square ஆன்சர் D. Thank you.